நாங்கள் வந்து முந்திரி காலையில் இருக்கோம். ஐயோ ரொம்ப நாளாக எங்கள் ஊரில் பயங்கரமான, எங்கள் ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் பயங்கர வெயில். இன்றைக்கி எங்கள் ஊரில் திடீர்னு நானும் என் பையனும் கொட்டை பொறுக்க வந்தோம். காலையில் அப்படி ஒரு வெயில் கொளுத்துச்சு. திடீர்னு ஒரே மொப்ப மந்தாரமாக வச்சு மழை வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது நண்பர்களே மழையில் நிற்கிறதுக்கு. என் பிள்ளை போய் இங்கே பாருங்க நடுவில் ஒரு சின்ன கொட்டை ஒன்று இருக்குது, அது உள்ளே உட்காந்துக்கிட்டான். அவன் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து இங்கே ஜாலியாக மழையில் நனைஞ்சிட்டு இருக்கேன். லைட்டாக போயிட்டா நல்லது. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் முந்திரி இன்னும் கொஞ்சம் இது பாதிக்கு இன்னாண்ட பொறுக்கிட்டோம், பாதிக்கு இன்னாண்ட இன்னும் பொறுக்கல. இப்போ வந்து இந்த மழை பெய்கிற கேப்பில் பொறுக்கினதெல்லாம் திருவிட்டு அப்புறம் அதை பொறுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். ட்ரெஸ்ஸே நனைஞ்சிச்சு. ஆனால் இருந்தாலும் மழை காலத்தில் நனைஞ்சா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் நனையிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நனைஞ்சி இந்த மழையில் நனைஞ்சா உடம்பு முடியாமல் போயிடும்னு நினைக்கிறேன். மழையில் அண்ணாந்து மேலே தட்ட முடியல. நான் தான் நனைகிறேன். அப்படி அண்ணாந்து தட்டினா கண்ணெல்லாம் தண்ணி விழுது. அதனால நம்ம வந்து மழை விட்டு பொறுக்கலாம். வர வழியிலே நாங்கள் வந்து வடை வாங்கிட்டு வந்தோம். கேப்பில் சாப்பிட்லாம் அப்படின்னு. அஜய் வடை வேணுமா? நனைஞ்சாச்சு நண்பர்களே. என்ன உடம்பு இல்லாமல் போகுமா என்னன்னு தெரியல. ஆனால் கடவுளே மழை விட்டுருணும் முருகா, மழை விட்டுருணும். அப்போ தான் சுற்றி நான் கொட்டையை பிடிட்டு வீட்டுக்குலாம். இருந்தாலும் மழை வேணும் தினம் உருகி வேண்டிட்டோம். இப்போ மழை வந்துச்சு. அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மழை பெய்யறதும் இந்த ஊர் மண் வந்து கொட்டை மண் சிவப்பு கலர் மண். நாங்கள் வீட்டுக்கு போய் கை காலெல்லாம் கழுவணும்னு வச்சுக்கேன், சிவப்பா தண்ணி விடும். அந்தளவுக்கு இது வந்து கொட்டை மண். பார்த்தாலே தெரியும் பாருங்கள், மண் வாசனோட மனசுது நண்பர்களே. சரி ஓகே நண்பர்களே, உங்கள் ஊரில் மழை பெய்யுதா என்ன ஏதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விவசாய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.